அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மகரம் 2026 எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் கவனமா இருக்கணும். 40% தான் பலன்கள் இருக்கு. 60% பலன்கள் அப்படிங்கிறது இங்க பத்தலை. அதனால நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. கிடைக்கிறதே நல்லது, இதுதான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அளவாகவே யோசிங்க, அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். படிப்பு பொறுத்தளவில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலம். நம்ம படிக்காமே பாஸ் ஆகிட கூட்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லா படிக்கணும், படித்தாதான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். போட்டித் தேர்வுகள் ஓரளவு பரவாயில்ல, 55% வாய்ப்புகள் இருக்குது. இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் அவ்வளோ எதிர்பார்த்த மாதிரி இல்லை. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் இல்லை. கடன் கிடைக்குமா? நிறைய கிடைக்கும். நீங்கள் 50 ரூபா கேட்பீங்க, 75 ரூபா தரட்டுமான்னு கேட்பான். அந்தளவுக்கு கூடுதலாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நாணயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே போராடுவீங்க இல்லையா? அதனாலேயே உங்களுக்கு கடன் கூப்பிட்டு கொடுப்பீங்க. ஆனால் பார்த்துங்க, வருமானம்ங்கிறது 40 தான் கிடைக்குது. அதனால கடன் அதிகமாக வாங்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அடுத்து எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதிலையும் கொஞ்சம் கவனமாக ரொம்ப ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நன்மைகளை தரும் அப்படின்னா இல்லை, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இருக்காது. சரி, மனைவி பேரில் தொழில் செய்யலாமா, கணவன் பேரில் தொழில் செய்யலாமா, நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்யலாமா? வேண்டாம், கூட்டு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஆகாது. அதை பயன்படுத்திக்காதீங்க. இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்குது. ப்ரமோஷன் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்குது. வெளிநாடு சம்மந்தமான நிகழ்வுகள் நல்லா இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வத்தை விட இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமாக இருக்கிறதுனால இஷ்ட தெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, பிரார்த்தனைகள் பண்ணிக்கோங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 50-50 இந்த காலகட்டங்கள் 2026 பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த காலகட்டத்தை மேலும் நம்ம தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா குருவாயூரப்பனை வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லைங்க, எங்களால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, என்ன பண்ணலாம்? உலகளந்த பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய உண்டு. நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.